அவங்க என்ன திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இப்ப தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல சில திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். நாங்க தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை வந்து தமிழ்நாட்டுக்காக முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு முறையும் பிரதமரை சந்திக்கும் பொழுது கோரிக்கையாக வைக்கிறார்கள். ஆனா எதையுமே இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுத்ததில்லை. சமீபத்துல வந்த அந்த புயல் மழையோட பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டு அந்த பணத்தை கூட வந்து இது வரைக்கும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் தரல. இதுதான் உண்மையான நிலை. அதனால எதையும் தமிழ்நாடு அரசு நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் போது எந்த காலத்திலும் தடுத்ததில்லை. பேப்பர் ஆட கூட விமர்சிச்சிருக்கிறார் பிரதமர். அதுல வந்து ஒரு நேஷனல் பிளாக் கூட அவங்க போடாம இருக்கிறதா திமுகவுடைய நாட்டு மேல உள்ள பற்று அப்படிங்கிற பிரதமரோட எத்தனையோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வந்து அவங்க கோடிக்கணக்காக இது வரைக்கும் இந்தியாலே அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவழிக்கக்கூடிய கட்சி வந்து பாஜக. அதுல வந்து தேசிய கொடியை வந்து அவங்க போடுறத நான் பார்த்தது இல்லை அவ்வளவா. என்னங்க இல்லைங்க, இப்ப பிரதமருடைய வீடு வழங்கக்கூடிய திட்டத்தை எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அதுக்கு வந்து கிட்டத்தட்ட கால்வாசி தான் வந்து பணம் ஒதுக்கீடு செய்யறாங்க. முக்கால் அளவு பணத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 70,000 ரூபாய் வச்சுட்டு நம்ம வந்து எந்த வீட்டையும் கட்ட முடியாது. மீதி இருக்கக்கூடிய முக்கால் தொகையை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கும் பொழுது ஆனா அத வந்து பிரதமர் மந்திரி வீடு வழங்கக்கூடிய திட்டம்னு பேர் வச்சு அதுல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான். எனக்கு தெரிஞ்சு பல மாநிலத்தில இருந்து வரக்கூடிய எம்பிஸ் வந்து அந்த திட்டத்தை பார்வையிடும் பொழுது அவங்க வந்து ஏன் இதுக்கு வந்து முதல் மந்திரியின் திட்டம்னு பேர் வைக்கலன்னு எங்களையே கேக்குறாங்க. அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கான்னு உங்களுக்கே தெரியுது. திமுகங்கிற ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டுல இருக்காது. அந்த இடத்த வந்து பாஜக அண்ணாமலை இத சொன்னவங்க நிறைய பேரை நானும் பார்த்திருக்கேன். அவங்களும் காணாம போயிருக்காங்க. ஆனா திமுக இருந்துட்டு தான் இருக்கு. பாஜக மீது தமிழக மக்கள் வந்து நம்பிக்கை வைத்திருக்காங்க. இந்த தேர்தலின் மூலமாக திமுகவை அகற்றப்படுவார்கள். அவங்க வந்து வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து சென்ற தேர்தலையும் தெரிஞ்சது, இப்பொழுதும் தெரியும். இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக தெளிவாக எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரியும். குலசேகர பட்டத்தை பொறுத்தவரை அது நீண்ட நாளா திமுகவுடைய கோரிக்கை அப்படின்னு நீங்க பயன்படுத்துங்க. பட் அதையும் வந்து பிஜேபி வந்து எங்களோட ஸ்கீம் அது நாங்க தான் கொண்டு வந்திருக்கோம் பயன்படுறாங்க. இல்லைங்க, பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுதுல இருந்து தொடங்கி முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல முறை அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நானும் வந்து பாராளுமன்றத்துல எழுப்பி இருக்கிறோம், அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். இது அது மட்டும் இல்லாம நிலம் வந்து அந்த திட்டத்திற்கு நிலத்தை சீக்கிரமா வழங்கணும்னு தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் தான் அதை துரிதப்படுத்தி அதற்கான இடத்தை வந்து இன்னைக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்கான இடத்தை தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இப்பொழுது பட்ஜெட்ல வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்கான தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்காக கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால இத்தனை முயற்சிகளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திட்டம் வர வேண்டும் என்று செய்திருக்கிறது. வேற எந்த இடத்துலயும் இந்த திட்டத்தை வந்து இவ்வளவு சிறப்பாக நீங்க வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் அந்த ராக்கெட்டை வந்து லான்ச் பண்றதுக்கான டிஸ்டன்ஸ்க்கு வந்து இந்த இடம் தான் சரியான சிறப்பான இடம் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாக விஞ்ஞானிகள் கணக்கு செய்து அதை வந்து அறிவித்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த திட்டத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இதை வாங்கியிருக்கோம். அந்த பேப்பர்ல சைனா பிளாக் இருக்குன்னு ஒரு அக்யூசேஷன் பண்றாங்க. யாரோ ஆர்ட் ஒர்க் பண்ணவங்க அது ஏதோ ஒரு இதை எடுத்து போட்டிருக்காங்க. இதுல வந்து சைனீஸ் பிரைம் மினிஸ்டர் இங்க வராரு, அவரை வந்து நேரடியாக வந்து
பிரதமர் அவர்கள் ரிசீவ் பண்ணி மகாபலிபுரத்துல வந்து 2 பேரும் வாக்கிங் போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை எதிரி நாடுன்னு யாரும் இது வரைக்கும் அறிவிக்கல. அழைப்பதில் வந்து தொடர்ந்து வந்து முதல் கட்டமா வந்து உங்க பேர் போட்ட திரும்ப போட்டாங்க. அப்புறம் இல்ல சேர்த்ததெல்லாம் எனக்கு தெரியாது, போடலன்னு தெரியும். திரும்ப புது அழைப்பதில் உங்க பேர் போட்டாங்க, அமைச்சர் கீதாஜன் பேர் எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன காரணமா இருக்கு மேடம்? மேடையில கூட வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். நாங்க பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் கலந்து கொள்கிறேன். எங்க பேரை கூட வந்து சொல்லுவதற்கு பிரதமருக்கு மனம் இல்லை. ஆனாலும் இது தமிழ்நாடு அரசுக்கும் இந்த திட்டத்துல இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்துல எங்களுக்கும் உரிமை இருக்கிறது. எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய கனவு திட்டம் அது. அதனால நாங்கள் கலந்து கொள்வோம் என்று அதற்காக நாங்கள் கலந்து கொள்வோம். அரசு நிகழ்ச்சியில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினரா உங்க பேரையும் அமைச்சர் பேரையும் தவறு இது அவங்களுக்கு தெரிந்த நாகரிகம், அவ்வளவுதான். அதனால அதை பத்தி நாங்க கவலைப்பட்டதாக இல்லை. மற்றொன்னு சொல்றாரு, நீங்க இப்ப பிஎம் பேசும்போது தமிழக மக்கள் வந்து பாஜக பக்கம் வர தொடங்கி இருக்கிறாங்க. பாஜகவுடைய சித்தாந்தங்கள் தமிழக மக்களோட ஒத்து போகுது, அதனால பின்பற்ற தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றோம். நம்ம தொடர்ந்து இது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு வர நேரத்துல பாஜக அப்படின்னு சூழல் இருக்கா? எனக்கு தெரிந்து நிச்சயமாக இல்லை. ஏன்னா தமிழக மக்கள் வந்து பாஜக மதத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறது. பெரும்பான்மை மக்களை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத புரிந்து கொண்டவர்கள். அரசியல் வேறு, மதம் வேறு என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அது மட்டும் இல்லாம பெரும்பான்மை மக்களோட கூட யார் நிக்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான் என்பதை, ஏன்னா அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உணர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில். அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தப்ப திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணதை குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணதை குறிப்பிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க அனுமதிக்கப்படாதுங்கிறத தமிழக மக்கள் சொல்றாங்க. இல்லைங்க, வந்து இது அயோத்தி வந்து கோயில் கட்டுறதை பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது வந்து அரசாங்கத்துடைய சாதனையாக எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த கோயிலை கட்டுறாங்க, அத வந்து நீங்க அரசு சாதனையை போல மாற்றுவது. அது மட்டும் இல்லாமல் வெளிநடப்பு அப்படிங்கிறது வந்து கோயிலுக்கு எதிரானது இல்லை. இவங்க பேசக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அத வந்து எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறதே தவிர ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கான எதிர்ப்பு கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி வைக்கப்பட்ட கோரிக்கை எல்லாம் வந்து பிரதமர் மோடி தான் நிறைவேற்றி வராரு அப்படின்னு சொல்றாரு. நான் தான் நிறைவேற்றி வரேன். அவங்க 10 ஆண்டுகளாக அவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க. அதுல எத்தனை வந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத கணக்கெடுத்துப்பாங்க.